வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 4 நாட்கள் நடைபெறும் சர்வதேச யோகா திருவிழா ஆளுநர், முதல்வர் துவக்கி வைத்தனர். வாங்கிய இறைச்சிக்கு பணம் தராமல் இறைச்சி கடைக்காரருக்கு மிரட்டல். ஹோட்டல் உரிமையாளர் கைது, மனைவிக்கு வலை. உலக நன்மை வேண்டி சிங்கிரி கோவிலுக்கு பாத யாத்திரை, 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. முதலமைச்சரை சுற்றி 6 இடைத்தரகர்கள் உள்ளனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 750 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளர் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பதவிகளுக்கு புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டு உள்ளவர்களுக்கான பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். மேலும் குடிநீர் குழாய் இணைப்பு மற்றும் கட்டண வசூல் முறைக்கான இணைய வழி சேவையையும் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 750 அவரவர் வங்கிக் கணக்கில் விரைவில் செலுத்தப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம கடந்த முறை 500 கொடுக்குற மாதிரி கொடுப்போம். அதே கொடுப்போம். வங்கி கணக்குல சார் இல்ல பொங்கல் பரிசு அதான் சொல்றேன்ல சார். வங்கிக்கு பணமா கொடுக்க போறீங்களா இல்ல கொடுக்குறமா சார்? சார் ஒரே நிமிஷம் கீழே இறங்குங்கப்பா. சார் 1 லாக் கொடுக்க போறோமா பணமா கொடுக்க போறோம்? பணமா கொடுக்க போறோம். வங்கி கணக்குலயா சார்? வங்கி கணக்கு. ஓகே ஓகே. உலக நன்மை வேண்டி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிங்கிரி கோவிலுக்கு 100க்கும் மேற்பட்டோர் பாத யாத்திரையாக சென்றனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் உலக நன்மை வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமால் அடியார்களும் பஜனை குழுக்களும் ஆன்மீக பக்தர்களும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிங்கிரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வர். அதன்படி இன்று 28வது ஆண்டாக புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆன்மீக அன்பர்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித பாத யாத்திரை புறப்பட்டு சென்றனர். புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் தொகுப்புக்கான பணம் ரூபாய் 750ஐ 2000ஆக உயர்த்தி வழங்க வேண்டுமென மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு மத்திய அரசு இதுவரை நிவாரணம் வழங்காமல் வஞ்சிப்பதாகவும், முதலமைச்சரும் அமைச்சரும் இது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தி நிவாரணத் தொகையை பெற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மேலும் மத்தியிலிருந்து மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள் பலர் புதுச்சேரிக்கு வருகின்றனர். ஆனால் அவர்கள் யாரும் புயல் மழைக்கான நிவாரண நிதி குறித்து எதுவும் பேசுவதில்லை என்றவர், புதுச்சேரி மக்களை ஆளக்கூடிய அரசு பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு போன்ற புத்தாண்டு பரிசுகளை வழங்கி உள்ளதாகவும், இவற்றை அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தற்பொழுது பொங்கல் பொருட்கள் தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 750 வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வால் புதுச்சேரியில் விலைவாசி உயர்ந்துள்ளதால் அரசு அறிவித்த ரூபாய் 750 போதாது என்றும், இதனை ரூபாய் 2000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவதே பாரதிய ஜனதா கட்சியினர் என்பதால் அவர்களுக்கு பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு தகுதியில்லை என்றும் அதனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய அரசியல் நாடகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை தரம் தாழ்ந்து பேசிய விவகாரம் நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளதாகவும், அமித்ஷா பேச்சு மூலம் பாஜகவின் வக்கரபுத்தி மற்றும் அவர்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மோடியும் அம்பேத்கரை அவமதித்து பேசியுள்ளார். இதிலிருந்து பாஜகவிற்கு எதிரி அம்பேத்கர் என்பது தெரிகிறது என்றார். மேலும் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலை ராஜ்காட் பகுதியில் நல்லடக்கம் செய்ய விடாமல் பாஜக புறந்தள்ளியுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அண்டை மாநிலமான தமிழக அரசு 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாய தேர்ச்சி ரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புதுச்சேரியில் மத்திய அரசின் கைக்கூலி அரசு இதை ஏற்றுக்கொண்டுள்ளது. புதுச்சேரி அரசு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி சாதாரண மக்கள் மீது சுமையை அதிகரித்துள்ளனர். ஏற்கனவே மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீது பல்வேறு வரிகளை விதித்துள்ளது. இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி அரசு அறிவித்த திட்டங்கள் எதையும் நிறைவேற்றவில்லை. நியாய விலை கடைகளை திறக்கவில்லை. சிலிண்டர் மானியம், மகளிர் உதவித்தொகை, பெண் குழந்தைகளுக்கான வைப்புத் தொகை என எந்த திட்டத்தையும் அரசு நிறைவேற்றவில்லை. இது ஒரு அறிவிப்பு அரசாக உள்ளது என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் விவகாரம் தொடர்பாக குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவுக்கால் அடித்து போராட்டம் செய்கிறார். ஆனால் பாஜக ஆளும் மணிப்பூர் மாநிலத்தில் பெண்கள் நிர்வாணப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தினம்தோறும் வன்கொடுமைகள் நடக்கின்றது. அண்ணாமலை மணிப்பூர் சென்று சவுக்கடி அடித்துக் கொள்வாரா? தமிழகத்திற்கு ஒரு நீதி, மணிப்பூருக்கு ஒரு நீதியா? உத்தரப்பிரதேசத்தில் தலித் சிறுமி கற்பழிப்பிற்கு ஏன் பாஜக வாய் திறக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். பாஜகவிற்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச தகுதியில்லை என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவதே பாஜகவினர்தான். அதனால் பாஜகவினர் இதுபோன்ற நாடகத்தை தமிழகத்தில் அரங்கேற்ற வேண்டாம். பாஜக ஆளும் மாநிலத்தை விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளது. அதனால் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் நாடகம் போடுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்தார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரியில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் ரூபாய் 1000 பணம் வழங்க வேண்டும். புதுச்சேரி அரசில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது. ஊழல் பணத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பங்கு செல்கிறது. முதலமைச்சரை சுற்றி 6 இடைத்தரகர்கள் உள்ளனர். அவர்கள் மூலம் முதலமைச்சருக்கு ஊழல் பணம் செல்கிறது என்றார். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் 4 நாட்கள் நடைபெறும் 30வது சர்வதேச யோகா திருவிழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் ட்ரோன் ஷோ மூலம் ஆகாயத்தில் பல்வேறு ஆசனங்களை செய்து காண்பித்தது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 30வது ஆண்டாக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை 4 நாட்கள் பழைய துறைமுக வளாகத்தில் சர்வதேச யோகா திருவிழா நடைபெறவுள்ளது. தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி சர்வதேச யோகா திருவிழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை புரிந்த போட்டியாளர்கள் பல்வேறு ஆசனங்களை சிறப்பு விருந்தினர்கள் முன்பாக மேடையில் செய்து காண்பித்தனர். இதேபோல் ட்ரோன் ஷோ மூலம் பல்வேறு ஆசனங்களும் ஆகாயத்தில் செய்து காண்பித்தது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. 4 நாட்கள் நடைபெறும் விழாவில் பல்வேறு வயதினருக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான யோகாசன போட்டிகள், பயிற்சி பட்டறை நிகழ்வுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. மேலும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த சர்வதேச யோகா திருவிழாவில் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து போக்குவரத்து காவல்துறை சார்பில் பத்திரிகையாளர்களுக்காக நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசாக ஹெல்மெட் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து போலீசார் சிக்னல்கள், முக்கிய சந்திப்பு, பள்ளிகளில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம், பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று நேரு வீதியில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் பங்கேற்று நமது லட்சியம் விபத்து இல்லா புதுச்சேரி நிச்சயம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
அதில் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களிடம் வினாடி வினா போட்டி நடத்தினார். அதில் போக்குவரத்து குறியீடுகள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து கேள்விகளை எழுப்பினார். அதற்கு சரியாக பதிலளித்த 40 பத்திரிகையாளர்களுக்கு ISI முத்திரை கொண்ட ஹெல்மெட்டுகளை பரிசாக வழங்கி தலையில் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். ஏனாமில் நாளை நடைபெறவுள்ள மலர்கள் கண்காட்சியின் ஏற்பாடுகளை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் நேரில் பார்வையிட்டனர். புதுச்சேரி அரசு வேளாண்மை துறை சார்பில் 23வது மலர்கள் மற்றும் காய்கனிகள் கண்காட்சி நாளை ஏனாமில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதற்கான பணிகளை வேளாண் துறை அமைச்சரும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். தேங்காய் திட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. இதில் அனைத்து குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் வழங்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க விழா நிகழ்ச்சியாக இன்று காலை தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று பொங்கல் பொருட்களை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். வாங்கம்மா, அப்படியே பிடிங்க. ஓகே. சரி. TN பாளையம் கிராமத்தில் கால்நடைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்கம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது. மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் அடுத்த TN பாளையம் கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிகிச்சை முகாம் பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ஜேம்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான இம்மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை காரணமாக இப்பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு சில நோய் தொற்று காரணமாக இழப்புத்தன்மை உள்ளிட்ட காரணிகளால் கால்நடைகள் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராணிகள் நல பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் இம்முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல், மருத்துவர் செல்வமுத்து ஆகியோர் கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை நீக்கம், குடற்புழு நீக்கம், சினை ஊசி போடுதல் உள்ளிட்ட பல சிகிச்சைகளை கால்நடைகளுக்கு செய்தனர். தொடர்ந்து இம்முகாமில் பங்கேற்ற 180க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சத்து மாவு, குடற்புழு நீக்க மருந்து உள்ளிட்டவைகளை கால்நடை வளர்ப்பவர்களுக்கு இலவசமாக வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மேலாளர் ஜெயகிருஷ்ணன் செய்திருந்தார். அன்னையும் பிதாவும் கலைத்துண்டு அறக்கட்டளை சார்பில் 13ஆம் ஆண்டு கலைப்போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் கலைப்பள்ளி திறப்பு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். அன்னையும் பிதாவும் கலைத்துண்டு அறக்கட்டளை சார்பில் 13ஆம் ஆண்டு கலைப்போட்டி பரிசளிப்பு விழா, கலைப்பள்ளி திறப்பு விழா மற்றும் சௌரியம்மாள் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா கொம்பாக்கம் பாலாஜி நகரில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலை மாமணி முனைவர் சிவராமன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அருள் தந்தை ஜெயராஜ் முன்னிலை வகித்தார். தேசிய விருதாளர் ஜனார்த்தனன் நோக்க உரையாற்றினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட துணை பேராசிரியர் முனைவர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். மேலும் நிகழ்ச்சியில் சுந்தர நாட்டிய கேந்திராவின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் முனைவர் சுகுமார், இசை செம்மல் பிரபு, கதிரவன் ஆகியோர் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தனர். வசந்தி கிருஷ்ணன் தொகுப்புரையாற்ற கணபதி நன்றி உரை கூறினார். Consolation prize.
புதுச்சேரியில் பிரபல உணவகத்தில் வாங்கி ஆட்டு இறைச்சிக்கு ரூபாய் 23 லட்சம் பணம் தராமல் இறைச்சிக்கடை உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த உணவக உரிமையாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள உரிமையாளரின் மனைவி மற்றும் தந்தையை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் ராமர் நகரை சேர்ந்தவர் போலாசா, வயது 54. இவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் மாலிம்பாய் மட்டன் சப்ளை என்கின்ற ஆட்டு இறைச்சி கடை வைத்து புதுச்சேரியில் உள்ள பிரபல உணவகங்களுக்கு ஆட்டிறைச்சியை விற்பனை செய்து வருகிறார். இதனிடையே கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் TR நகரை சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவர் தனது தந்தை சேதுராமன், மனைவி ரம்யா ஆகியோருடன் சேர்ந்து புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் பிரபல உணவகத்தின் யா மொஹிந்தின் கிளை உரிமையை பெற்று உணவகம் திறந்தனர். பாலச்சந்தர் தனது உணவகத்திற்கு ஆட்டிறைச்சி அதிக அளவில் தேவைப்படுவதால் அதனை போலாசா தனக்கு விற்பனை செய்ய வேண்டும் எனவும், விற்பனை செய்த இறைச்சிக்கான தொகையை வார இறுதி நாட்களில் பெற்றுக்கொள்ளுமாறு அவரை உணவகத்திற்கு அழைத்து பாலச்சந்திரன் பேசியுள்ளார். இதனையடுத்து போலாசா தொடர்ந்து 1 வருட காலமாக உணவகத்திற்கு இறைச்சி விற்பனை செய்து அதற்கான தொகையையும் சரியாக பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் பாலச்சந்தர், அவரது தந்தை மற்றும் மனைவி ஆகியோர் போலசாவை அழைத்து தாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு கிளை ஆரம்பிக்கப் போவதாகவும், அதற்கும் அவர்தான் ஆட்டிறைச்சி விற்பனை செய்ய வேண்டும் எனவும், இனி இந்த 2 உணவகத்திற்கான விற்பனை தொகையை மாதம் ஒருமுறை பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளனர். இதனை ஒப்புக்கொண்ட போலசா இறைச்சிகளை விற்பனை செய்து மாதம் ஒருமுறை பணம் பெற்று வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் மாதம் கொடுத்த பணத்தை பாலச்சந்திரன் இழுபறி செய்து சிறுக போலசாவிற்கு கொடுக்க ஒரு கட்டத்தில் அதையும் நிறுத்தியுள்ளார். அப்பொழுது கணக்கு பார்க்கும்பொழுது பாலச்சந்திரன் போலசாவிற்கு ரூபாய் 23 லட்சம் ஆட்டிறைச்சி வாங்கிய பாக்கி இருந்துள்ளது. இதுகுறித்து போலசா பாலச்சந்திரனிடம் அவரது உணவகத்திற்கு சென்று கேட்டபோது பாலச்சந்திரன், அவரது மனைவி மற்றும் தந்தை மூவரும் சேர்ந்து பணம் இல்லை என கூறி கொலை மிரட்டல் விடுத்து அனுப்பியுள்ளனர். இதில் பல்வேறு தரப்பினரை வைத்து போலசா தனது பணத்தை பெற முயற்சி செய்து கொண்டிருந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நிதி நெருக்கடி ஏற்பட்டதாக பாலச்சந்தர் உணவகத்தை மூடிவிட்டார். இதில் அதிர்ச்சி அடைந்த போலசா இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலச்சந்திரனை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது மனைவி மற்றும் தந்தையை தீவிரமாக தேடி வருகின்றனர். தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு INTUC சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அபிஷேகப்பாக்கம் அடுத்த சிங்கிரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று பக்தர்கள் பாத யாத்திரை சென்று லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிங்கிரிக்குடிக்கு பாத யாத்திரைக்கு வந்தனர். அவர்களுக்கு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் INTUC சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் INTUC மாநில பொதுச் செயலாளர் முத்துராமன் தலைமையில் நாகமுத்து, அன்பரசு, கார்த்தி, புருஷோத்தமன், மணி, கருப்பசாமி, குமார், ஞானவேல், கலியமூர்த்தி, சுரேஷ் ஆகியோர் முன்னிலையில் சுமார் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை INTUC மாநில பொதுச் செயலாளர் முத்துராமன் செய்திருந்தார். புதுச்சேரி மாநில வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் துளசிதாசன் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வில்லியனூர் கணுவாப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் துளசிதாசன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் சார்பாக வில்லியனூர் கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு வன்னியர் இயக்கத்தின் சார்பில் அதன் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்க நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். சிங்கிரிக்குடிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பால், பிஸ்கட், தண்ணீர் உள்ளிட்டவற்றை NR காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமரேசன் வழங்கினார். அபிஷேகப்பாக்கம் அடுத்த சிங்கிரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு 28ஆம் ஆண்டு பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி முதல் சிங்கிரிக்குடி வரை வழிநெடுகிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம், பால், தண்ணீர் உள்ளிட்டவற்றை பல்வேறு சமூக அமைப்பினர், அரசியல் கட்சியினர், தொண்டு நிறுவனங்கள் பக்தர்களுக்கு வழங்கினர்.
அந்த வகையில் எடையார்பாளையம் அருகே சிங்கிரிக்குடிக்கு பாத யாத்திரை செல்லும் சுமார் 1500 பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வடிவேல், கணபதி, ராம் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு பால், பிஸ்கட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் 4 நாட்கள் நடைபெறும் சர்வதேச யோகா திருவிழா ஆளுநர், முதல்வர் துவக்கி வைத்தனர். வாங்கிய இறைச்சிக்கு பணம் தராமல் இறைச்சி கடைக்காரருக்கு மிரட்டல். ஹோட்டல் உரிமையாளர் கைது, மனைவிக்கு வலை. உலக நன்மை வேண்டி சிங்கிரி கோவிலுக்கு பாத யாத்திரை, 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. முதலமைச்சரை சுற்றி 6 இடைத்தரகர்கள் உள்ளனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.